முட்டாளுக்கு சிரிப்பு 3 முறை அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. ஏன் முட்டாள் 3 முறை சிரிக்கிறான்? ஒரு கூட்டத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவன் ஒரு கூமுட்டை. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி சொன்னாதான் புரியும் அவனுக்கு. அந்த பேச்சாளர் ஒரு நகைச்சுவை தூணுக்கு அள்ளி போடுறாரு. கலகலன்னு சிரிக்கிற மாதிரி. எல்லாருக்கும் அது புரிஞ்சுது. சிரிச்சாங்க. இவனுக்கு இன்னும் புரியல. ஏன்னா உள்வாங்கலையே, லேட் ஆகும் இவனுக்கு. டியூப் லைட்டு. ஆனா எல்லாரும் சிரிக்கும்போது நம்ம சிரிக்காம இருந்தா தப்பா நினைப்பாங்களேன்னு கூட்டத்தோட சேர்ந்து அவனும் சிரிச்சுட்டான். வேற அவர் நல்ல விஷயங்கள், ஆழமான விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டார். சிந்தனைக்குரிய விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எல்லாம் அங்க கவனமா இருக்காங்க. இவன் யோசித்தான், அப்புறம் எதுக்கு சிரிச்சாங்க எல்லாரும் அப்படின்னு யோசித்தான். யோசிக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவர் பேசியது ஞாபகம் வந்தது. அந்த ஜோக் இப்பதான் புரிஞ்சிருக்கு அவனுக்கு. இப்போ அவருக்கு அவனை அறியாம சிரிச்சுட்டான். இப்ப எல்லாம் அமைதியா இருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த பையன் சிரிக்கிறான்? சிரிக்கிற மாதிரி ஒன்னும் சொல்லலையே என்று எல்லோரும் பார்வையும் அவன் மீது திரும்புது. அப்படி திரும்பி பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்த உடனே அசட்டுத்தனமா சிரிக்கிறான் அவருக்கு அப்படிங்கிறான். அப்ப முட்டாளுக்கு சிரிப்பு 3 முறை. முதல்ல புரியாமல் கூட்டத்தோடு போட்ட கும்மாளம், 2வது புரிந்த பிறகு இயல்பாக இருக்கிற சிரிப்பு, 3வது ஏளந்து ஆளாகிவிட்டமே என்கிற அசட்டு சிரிப்பு. முட்டாளுக்கு சிரிப்பு 3 முறை என்பது ஒரு வழக்கு.